நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால் என்ன நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஓ ரபாபா ஷகரபோ லிகரபா. இந்த காலை வேளையிலே வந்திருக்க தேவ ஜனமே, கலந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை நிரப்பும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். நீ வெறுமையாய் வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், புலம்பலோடு வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று நான் கேரண்டி பண்றேன், நீ இங்கிருந்து செல்லும் போது நிறைவாய் நிறைவாய் சந்தோஷத்தை நிரப்பி, சமாதானத்தை நிரப்பி, ஆவியை நிரப்பி உன்னை கர்த்தர் கொண்டு செல்வார். ஓ ரஷகலபோ ரிகலபா. ஒருவனும் வெறுமையாய் செல்லக்கூடாது, ஒருவனும் வெறுமையாய் செல்லக்கூடாது. தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. 5000 பேர்கள் கூடியிருந்த போது எத்தனை மனிதர்கள், எத்தனை பேர்கள், அத்தனை பேருக்கும் கர்த்தர் சுவிசேஷத்தை சொல்லி அவர் அப்பத்தை கொடுத்து வயிறை நிரப்பி ஆத்துமாவை நிரப்பி அனுப்பிய தேவன் அல்லவா? இன்று இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உன்னை நிறைவாய் அனுப்புகிறார். ஹல்லேலூயா ஷகலபா. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை நிறைவாய் நிறைக்க போகிறது. Get ready. Come on, get ready. Clean your vessels right now. Clean your vessels right now. Cleanse your vessels right now. Oh rashakala rikalaba. கர்த்தருடைய ரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. ஓ தண்ணீரால் ஞானஸ்தானம், ஆவியினால் ஞானஸ்தானம், அக்கினியால் ஞானஸ்தானம், 3 வகை ஞானஸ்தானம் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அந்த காலை வேளையிலே கர்த்தர் உன்னை முழுமையா அனுப்புறார். ஹல்லேலூயா. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை எப்படியும் இருக்கலாம், அது முடிவுக்கு வரணும் என்று. It is coming to head right today. ரகவா ஷிகலபா. இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வர வேண்டும். இந்த காலை வேளையிலே உனக்கு சொல்ற வார்த்தை இதுதான். All this year you suffered, it has come to end today. All this year you went to problem, it has come to end today. God says today, my son, my daughter, my brother, my sister, oh Rabashika, I am with thee. Do not dismay. கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த காலை வேளையிலே உன்னை நிரப்பி உன்னை பரிபூர்ணமாக அனுப்புற தேவன் நான். ஹரபாஷிகலபா. ஓ ரஷோந்தரபோ ரிகலபா. Thank you Jesus. தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. ஆமென். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க. Come on. ஓ ரபா ஷகலபா. ஏதோ ஆலயத்துக்கு வந்துவிட்டு உட்கார்ந்துட்டு வரல. நேற்று கேட்ட செய்தி உனக்கு டிசேபிள் கிறிஸ்டியன்ஸ், ஊனமுள்ள கிறிஸ்தவனே எழுந்திரு, ஊனமுள்ள கிறிஸ்தவனே எழுந்து நட. இதுவரை குந்தி குந்தி நடந்தது போதும், தத்தி தத்தி நடந்தது போதும், தத்தி தத்தி பேசினது போதும். உன் வாயை கர்த்தர் அபிஷேகத்தால் நிறைக்கிறார், உன்னை நிறைக்கிறார். எழுந்து நட, எழுந்து நட. உன்னை கொண்டு தேசங்களை சந்திக்க கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு எத்தனையோ பேருக்கு ரட்சிப்பு, உன்னை கொண்டு எத்தனையோ பேர் கண்ணீரை கர்த்தர் துடைக்க சித்தம் வைத்திருக்கிறார். இந்த காலவேளை உன்னை நீ ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. God wants to fill your vessel right now. இதுவரை நான் அபிஷேகம் பெறவில்லை, இதுவரை ஆவியின் அனுபவத்துக்குள்ள வரவில்லை. Right now, are you ready? Are you ready? Are you ready? Come on, right now. God says, I am going to fill your vessels right now. Touch in the name of Jesus. Receive the anointing right now. Receive the anointing right now. Oh Rabba Shakalabo Rikaraba. ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்ன நிரப்புங்கப்பா உமை வல்லமையால. ரபா ஷகலபா. உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவினால் என்ன நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால் என்ன நிரப்பிடுங்க,
நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க ஆவினாலே ஒருவனும் வெறுமையாய் போக கூடாது நிரப்பிடுங்க ஒருத்தியும் வெறுமையாய் போக கூடாது ஹalleluya ஹalleluya வெகு விரைவில் இந்த லாக்டவுன் கர்த்தர் எடுக்க போகிறார் this lockdown will be lifted very soon when you move from this presence you will walk in the power you will walk in the fire when people sees you oh my god this person was inside the house all this time now he is coming out as a lion oh rabba shakalava ஒரு சிங்கத்தை போல புறப்பட வேண்டும் உன் வீட்டுக்குள்ள இருந்து நீ புறப்படும் போது உனக்குள்ளாக அபிஷேகம் அக்கினி வல்லமை புறப்பட வேண்டும் உன்னை பார்க்கிறவர்கள் oh rabba shakalava யார் இவன் இப்படி ஒரு மாற்றம் the greater transformation in your life it should take place right now oh rabba shakalava all these years you suffered so much all this year we've been through problems so much all this year there's so much turbulence in your life but God says it is finished that is the wonderful word God giving to this morning it is finished my son my daughter God is with you oh rababa shikataraba all the tests you have passed today எல்லா சோதனையிலிருந்தும் உனக்கு ஒரு வெற்றி கர்த்தர் கொடுத்தார் oh rababa shikalaba my God is with you oh rabba shandaraba likalaba this morning I don't know how you feel I am filled like a fire oh rabba shikataraba I feel in the standing in the furnace oh rabba shikalaba shadrach meshach abednego நின்ற அக்கினியில் என் தேவன் தெரிந்தார் அல்லவா அதே தேவன் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் the God is next to me the God is standing next to me oh rabba shikalaba those you ask receive right now oh rashikalaba God oh rabba la shandarabo rikalaba those you are watching right now whatever the things you're looking for God says I am providing that haraba shakalaba oh Jesus oh Jesus hababa shakalaba நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஓ ராஷாலபோ ரகரபோ ஷகரபா நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே நிரப்புங்கப்பா என்ன வல்லமையாலே நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே ஓ ரபா ஷகலபோ ரிகதரபா ஓ மாமா தாரபோ சதரபோ ரிகலரபா hallelujah thank you Jesus let all your vessels overflow this morning let all your vessels overflow கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா இடுப்பளவு போதாதையா கழுத்தளவு போதாதையா நான் மூழ்கி திளைக்கணும் ஐயா சொல்லுங்க கணுக்கால் அளவு போதாது முழங்கால் அளவு போதாது இடுப்பளவு போதாது கழுத்தளவு போதாது என்னை முழுக்கும் என்னை முழுமையாய் முழுக்கி திறக்க செய்யும் oh laba shakalaba let me immerse totally let me surrender totally let me commit totally in your hands today God use me mightily oh rashakalaba oh tarabo sandata tarabo likaraba oh rabba shikaraba oh Jesus
இந்த காலவேளையிலே ஒரு எதிர்பார்ப்போடு, என் தேவன் எனக்கு செய்ய மாட்டாரா? என் தேவன் எனக்கு இறங்க மாட்டாரா? என் தேவன் என் படுக்கையை மாற்ற மாட்டாரா? என் தேவன் என் வியாதியை சுகப்படுத்த மாட்டாரா? என் தேவன் பிரச்சனைகளை தள்ளி வைக்க மாட்டார் ஏங்கிக் கொண்டிருக்க தேவ ஜனமே, I'm telling you, when God walks into your presence, your things will change. Your things will change. Oh Rabba Shakalaba, when God walks into your presence, oh Jesus, oh Jesus, all these years to suffer, which will be over. போதும். 38 ஆண்டுகள் படுத்திருந்தது போதும். 38 ஆண்டுகள் எதிர்பார்த்து வாழ்ந்தது போதும். உதவி கிடைக்கவில்லை. நான் என்ன செய்ய போகிறேன் ஏங்கி தவித்த வேளையில் ஒருவர் நடந்து வந்தார் என்னை நோக்கி. ஒருவர் என்னை நடந்து வந்தார் நோக்கி. அவர் சொன்ன வார்த்தை, எழுந்திரு நட என்று சொன்ன வார்த்தை இன்று என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொல்லத்தக்கதாக இன்று உன் காலை வேளையிலே கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ அவரை அறியாமல் இருக்கலாம், அவரை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் உன்னுடைய சந்நிதிக்குள்ளாக அவர் சந்நிதி படையெடுக்கிறது. ரபா ஷக்கலபா, in your presence, my God presence invading in your presence. Oh Rabba Shikalaba, oh you might have known him, but God says, I know you, I have carved you in my palm of my hands. Hallelujah. என்னை நீ அறியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை உருவாக்கியது நான், உன்னை தாயின் கருவறையில் வைத்தது நான், உன்னை ஜெனிப்பித்தது நான், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். இந்த காலவெளியிலே நம்பிக்கை இழக்காதே தேவ ஜனமே, நம்பிக்கை இழக்காதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் அவர். ஓ ரபா ஷகலபா, ஓ ரபா, வாலிபரும் இழந்து வருவார்கள், ஆனா சொல்றேன் கர்த்தரும் சத்துவம் கொடுத்தா நீ வல்லமையாய் நடக்கலாம். ஹalleluya, ஹalleluya ரபா ஷகலபா, ஹalleluya. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ரபா பபா ஷகரபா, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். hallelujah. He will increase your strength. He will increase your strength. When you're tired, he gives you strength. When you're weak, he increase your strength. hallelujah. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹalleluya. ஐசாயா 40 அதிகாரம், Isaiah chapter 40 from 29 to 31. ஏசாயா 40 அதிகாரம் 29 31 கர்த்தர் கொடுக்கிற வசனம் இந்த காலையில் உனக்கு. Are you tired? Are you tired of toils and troubles? Are you tired of being neglected? Are you tired of being lonely? Are you tired of being separated from everyone in your life? Don't worry. My God is with you right now. என் தேவன் உன்னோடு இருக்கிறார். என் தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை மறக்கவில்லை. நீ அவரை மறந்தாய், அவர் உன்னை மறக்கவில்லை. அவர் உன்னோடு இருக்கிறார். என் கரத்தை யாரோ பிடித்தது போல இருக்குன்னு யோசிக்கிறாயா? அதை பிடித்திருப்பது உன் தேவனாய கர்த்தர். உன் தேவனாய கர்த்தர். Hallelujah. Jesus. Jesus. I feel a greater anointing is here. கர்த்தருடைய வல்லமை அருமையாய் நிறைந்திருக்கிற இந்த காலை வேளை எழுந்தபோது, ஆண்டவரே உமக்கு காலை வணக்கம் ஆண்டவரே. Good morning Holy Spirit, I said to them. I said, God, let your anointing move today. Let your anointing shake the foundation today. There are people stagnant. There are problems stagnant. There are things stagnant all these years. God, I want you to move the foundations today. When God moves the foundation, the shackles broke, the gate broke, and God set them free. Paul and Sil, God set them free. பவுலும் சீலாவும் துதித்த போது அஸ்திபாரங்கள் அசைந்தது.
அவர்கள் கட்டுகள் அருந்து விழுந்தது, சங்கிலி கட்டுகள் அருந்து விழுந்தது, சிறைச்சாலை கதவுகள் உடைத்து தகர்க்கப்பட்டது. Hallelujah. Are you in the situation? Are you in that kind of situation? You are tired and neglected by people, full of sorrow. I'm telling you one thing. The formula, praise at worship. Praise at worship. God, if you praise your God at worship, more than enough to shake the foundations. Because God knows your heart. God knows your mind. God knows before you speak the word, before you say the word. He knows what you conceived in your brain. He knows what you conceived in your soul. You know what you're about to say. உன்னுடைய இதயத்தில் எதை வைத்திருக்கிறாய், எதை நீ கருத்தரிக்கிறாய், எதை பேசப் போறாய் கர்த்தர் உன் சிந்தை அறிந்திருக்கிறார். Hallelujah. When you're about to kneel down, oh Rabashakalaba, when you're about to kneel down with the reverence, with the conceived of the thought, conceived of the prayer, God says, Gabriel, come over here. Go right now and say, the prayer is answered. Oh Rabashikalaba. That's what happened to Daniel. He's about to start prayer. Gabriel came in a swift flight. It says in the Bible, he came in a flight, swift flight. He says, Daniel, get up and do something else. He says, why? I'm going to pray. Your prayer answered. Get up, I said. Oh, Rabashakalaba. I'm telling you, when you are inside the God, when God is inside you, whatever you ask in the name of God, now this morning I'm saying to you, you will receive without fail. Oh, Rabashakalabo Ritaraba. கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கேன்னு சொன்ன தேவன் ஒரு நாளும் உன்னை கைவிடவில்லை. நீ முழங்கால் படிவதற்கு முன்பே கர்த்தர் உனக்கு பதிலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறாமல் தெரியலாம், என்ன ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கு நினைக்கிறான். கர்த்தர் சொல்றார், உனக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உனக்காக நான் வழக்காடி கொண்டிருக்கிறேன். Hallelujah. God is fighting for you this morning. You think nothing happening around me. I'm praying, nothing happening. God says, I am already started work in you. Hallelujah. உனக்குள்ளாக நான் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவர் முகத்தை தேடணும், அவர் முகத்தை பார்க்கணும். When you come face to face, when you come one to one with God, I'm telling you, that is the most powerful moment. When you come face to face, nobody can face against you. That's what happened to Moses. When he coming down from the mountain, nobody can see his face because he was face to face with God. I'm telling you, this is the most powerful sermon you ever heard in your life. When you come face to face with God, no one stand against you, my dear sister and brother, my dear beloved son and daughter. I'm telling you this morning, face to face, change your life. Your life will be never the same again. உன் வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை போல இருக்காது. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை எப்படியும் இருக்கலாம். முகமுகமாய் தேவனை தரிசிக்கும் போது உன் முகத்தை பார்க்க ஒருவனும் பயப்படுவான். ஒருவனுக்கு நிற்க தைரியம் இருக்காது. ஏன்னா யோசிப்பான், ஐயோ இது ஏதோ something fire, something special in this person. I can't stand against this person because that person is Jesus Christ himself. Hallelujah. People seeking help from Jesus. In fact, you need God himself, I'm telling you. Not help from God, you need a God himself in you. கர்த்தரை உனக்குள்ளாக நீ கொண்டு வரும்போது கர்த்தர் அசைக்கிறார். இந்த காலை வேளையில வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான் ஆண்டவரே என்ற ஒரு திட்டத்துக்குள்ள வருமா? Let us come into the conclusion and the plan. If I die, I die for you. If I live, I live for you, my Lord. Very short life you have given to us. Maximum life of the human nowadays, 80. Anything over 80 is a bonus period. I'm
I'm telling you, it's a bonus period. 80 years, if you divide 24 hours in 1000, maybe 2 hours inside of God, less than 2 hours. Less than 2 hours you're going to live inside of God. 2 மணி நேரம் தான் கர்த்தருடைய பார்வைக்கு முன்னாடி வாழ போகிறது. 80 years. உனக்கு அது 80 வருஷம். ஆனால் அவர் கண்களுக்கு less than 2 hours. In that 2 hours, what are you going to do? என்ன செய்ய போகிறாய்? எதை பற்றி யோசிக்க போகிறாய்? எதை பற்றி சிந்திக்க போகிறாய்? என்ன திட்டம் திட்ட போகிறாய்? பிரசங்கி சொல்றான், சூரியனுக்கு கீழே கண்டது எல்லாம் மாயை. All the things are illusion. Illusion. பார்க்கிறது போல இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்ல. அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. அழகான காரா இருக்கு, பார்த்துக்கிட்டே இரு, அந்த காரு துரு பிடிச்சி அப்படியே தூளா விழுந்துடும். பெருமை பாராட்டுகிறாய் கார் இருக்கு என்று. வீடை பார்த்துக்கிட்டே இரு, கரையான் பூத்து அரைச்சிடும் கொஞ்ச நாள்ல. இல்லாட்டி கவர்மெண்டே சொல்லும் வீட்டை எடின்னு சொல்லும். Nothing constant in this world. எல்லாவற்றையும் அனுபவித்தவன் சாலமோன். எல்லாவற்றையும் அனுபவித்து சாலமோன் தேவாலயத்தையும் கட்டி முடித்தான். எல்லாவற்றையும் முடித்து எழுதிய பகுதி தான் இந்த பிரசங்கி. அனைத்தையும் அனுபவித்தவன், அனைத்தையும் செய்தவன். அவனுக்கு கொடுத்த ஞானம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அவனை மாதிரி முட்டாளும் யாரும் இல்லை. 1000 துணைகளை தேடிக்கொண்டவன். இங்க ஒண்ணுக்கே அல்லோல் படுது நமக்கு. 1000 பேரை வச்சு எப்படி? அதான் பைத்தியம் பிடிச்சவன் எழுதியிருக்காங்க புக்க. நான் கண்டது எல்லாம் மாயை. அப்கோர்ஸ் நீ வாழ்ந்ததே மாயை. கர்த்தரிடம் பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை நீ சரியாக பயன்படுத்தாமல் போனாய் சாலமோன். You are testimony for us. எப்படி ஒரு மனுஷன் வாழக்கூடாது என்பதற்கு சாலமோன் ஒரு உதாரணம் எங்களுக்கு. என் கண் இச்சைத்தவைகள் ஒன்றையும் நான் விட்டு வைக்கவில்லை என்று சொன்னவன் அவன். When he sees something, he said, bring it to me. When he sees something, bring it. எப்படிதான் நினைக்கிறேன், ரோட்ல நடந்து போகும்போது அந்த பொண்ணு நல்லா இருக்கு கொண்டு வா, இந்த பொண்ணு நல்லா இருக்கு கொண்டு வா, இப்படியே கொண்டு வா கொண்டு வா. 1000 பேர் திரும்பி பார்த்தா ஐயோ 1000 முண்டாட்டியா. Come on. அப்படிதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்க. உன் கண் இச்சைத்தவைகளாம் அனுபவிக்கிற. சொல்ற என்கிட்ட எல்லாம் இருக்கு, காசு இருக்கு. அவன் சொல்றேன், சடுதியில ஒண்ணும் இல்லாம பிச்சைக்காரனாய் போவாய். சடுதியில படுத்த படுக்காவாய். என்ன செய்ய போகிறாய்? உன் பணம் எங்கே வர போகிறது? Come on, Michael Jackson is the example. Age of 50, just like that, gone. So much wealth. He had a own land, island, everything. எவ்வளவு காசு கொட்டை கொடுத்தாலும் அவன் ஜீவனுக்கு அது ஈடாகவில்லை. இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த என்ன லாபம் என்று மார்க் 8:34 சொல்லப்படுகிறது. உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் you are spoiling the wealth in your life, because that is the greatest wealth God has given to you. It's your life. Do not misuse the life and do not miss the life. 2 hours தான், less than 2 hours in sight of God. Let us live for God. பரலோகம் ஒன்று இருக்கா? I don't care. எனக்கு அது வேணாம். எனக்கு பரலோகத்தில் இடம் வேணாம் ஆண்டவரே. எனக்கு பரிகாரத்தோட நிறைய பேர் அது சர்ச்சுக்கு வர காரணம் பிசினஸ் பண்றது தான். ஆண்டவரே நல்ல புள்ளையா வாழ்ந்தா எனக்கு பரலோகத்தை சேர்த்துக்கணும். கண்டிப்பா கடைசி வரைக்கும் உள்ள போக முடியாது. If you do business with God, have a life like this. Whether there is heaven or not, I don't care. My Jesus died for me. I live for him. That's enough. எனக்காய் தன் உயிரை ஒன்றும் எண்ணாமல் கொடுத்தாரே, எதையும் பேசாமல், என்னிடம் பேரம் பேசவில்லை. மகனே நான் மரிக்க போகிறேன், எனக்காய் நீ வாழ்றான்னு கேட்கல. He just died. He just walked towards the cross to cross out all your problems, cross out all your sins. He just died. For that love, what are you going to do? அந்த அன்புக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? வாழ்ந்தால் போதும். உமக்காய் நான் வாழ்ந்தால் போதும். உம்மை பற்றி பேசி திரிந்தால் போதும். அதை சொல்லி பாருங்க, அது போதும். ஹல்லேலூயா.
ஓ ரபா ஷகலா போரிகரபா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுமா, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஜீசஸ். Jesus, hallelujah. ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். Let us take a decision today. God, let me live for you and let me die for you. When you live with God. When you die, you're going to be with God. Hallelujah. Praise the Lord. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். Jesus. Hallelujah. God, thank you for this wonderful day. எல்லாரும் ஒரு முடிவுக்கு வருவோம். இதுவரை உலகத்தை திருப்திப்படுத்தி வாழ்ந்து விட்டோம், நண்பர்களை திருப்திப்படுத்தி வாழ்ந்து விட்டோம், பெற்றோர்களை திருப்திப்படுத்தி வாழ்ந்து விட்டோம், கணவனை திருப்திப்படுத்தி வாழ்ந்து விட்டோம், மனைவியை திருப்திப்படுத்தி வாழ்ந்து விட்டோம், பிள்ளைகளுக்காய் வாழ்ந்து விட்டோம். இந்த முறை ஒரு முடிவெடு. Let me satisfy my God Jesus Christ. Let me live for my God. All these years I satisfied so many people in my life, wife, husband, children,
and relations and friends. But what is the use? ஒரு நாள் அவர்கள் உன்னை விட்டு போனார்கள். உன் பட்சமாய் பேசினவர்கள் உனக்கு விரோதமாய் பேசினார்கள். உன்னை துச்சமாக எண்ணினவர்கள், உனக்கு பட்சமாய் பேசினவர்கள் உன்னை துச்சமாக எண்ணினார்கள். எல்லாம் பொய்தானே. இதுவரை உன்னோடு இருப்பேன்னு சொன்னவர்கள் சொன்னது பொய்தானே. எஸ் ஐ டு என்று கைப்பிடிக்கும் கணவனும் விட்டு போகிறான். எஸ் ஐ டு என்று சொன்ன மனைவியை விட்டு போகிறான். பெற்ற பிள்ளைகள் தன்னை காப்பாற்றும் என்று தாய் ஏங்கும் போது பிள்ளைகள் அதன் கடமையை செய்யாமல் போகிறது. ஒவ்வொரு சமயத்திலும் நாங்கள் உடைக்கப்படுகிறோம். We break, we crush all the time. When the loved ones fail to do the things they're supposed to do, it makes us weary, it crushes. எங்களை உடைத்து சுக்குநூறாக்கிறது. எதற்காய் நான் வாழ வேண்டும்? இந்த வாழ்க்கை எதற்காக நான் பிரயாசப்பட்டேன், இதற்காக நான் ஆசைப்பட்டேன் என்று முடித்துக் கொள்ளும் எத்தனையோ பேர். I'm telling you today, don't do that. There is one person, such a lovely person, awesome person. His name is Jesus Christ. Let me introduce to you. உனக்கு அவரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவர் ஒருவர் தான். நீ கரத்தை விட்டாலும் அவரும் கரத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறார். பிரசங்க தான் சொல்றான், என்னை இழுத்துக்கொள்ள ஆண்டவரே, உன் பின்னாடி ஓடி வந்துடுறேன். God hold me and drag me. Drag me, இழுத்துக்கிட்டு போங்க என்ன. Sometimes I refuse. நான் செய்ய மாட்டேன், நான் மறுதலிப்பேன், நான் உண்மை மறந்து போவேன். ஆனா நீங்க என்ன அப்படி விட்டுறாதீங்க. Drag me my Lord, drag me, இழுத்துக்கொண்டு போக ஆண்டவரே. உம்மோடு பிரவேசிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஓ ரபாலா ஷந்தரா போ நிகாரா போ ஷகாலா போ தீரி பிராகத்தோரா போ ஷந்தரா போ ரிகாலாபா. This morning God is walking in your presence. He is going to drag you. The situation you are facing right now, it's unstable. Where you are standing, it's unstable. The things around you is unstable. God says, let me drag you out of that situation. Let me drag you out of that situation. உன்னை அந்த சூழ்நிலையிலிருந்து கரத்தை பிடித்து நான் இழுத்துக்கொண்டு போக போகிறேன். Are you ready? Are you ready, my daughter? Are you ready, my son? Are you ready, my beloved people? God wants to drag you today. God wants to change your life today. All these years you focused on the worldly things. All this year you focused on your surroundings. Now your focus has been changed because due to distress, due to problem, due to sickness, due to trouble. Because Bible says, Jeremiah chapter 33:3 says, in the times of trouble, in the times of distress, in the times of problem, call unto me. That is why you are calling today. ஆண்டவனே நீர் இருக்கிறீரா, என்னை இழுத்து கொண்டு போக ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஒரு வார்த்தை சொன்னார் அல்லவா, அதற்காகவே நீ ஆபத்து காலத்தை வெயிட் பண்ற. அதுக்கப்புறம் தான் கர்த்தரை கூப்பிடுற. But God is ready to drag you out of the trouble. My God is ready. From now on, He is going to show the things beyond your imagination. உன் கற்பனைக்கும் எட்டு நினைத்து பார்க்க முடியாத, எட்டி பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் உனக்கு காட்ட போகிறார். You're going to puzzle yourself. You're going to confuse what's happening to me right now. Because you know what's happening. That God is dragging you out of your trouble zone. My God is dragging you out of the situation is unstable. My God is dragging you out of the things you are facing all these years. Oh, Rabba Shakalaba. This word is speaking to someone this morning. Hallelujah. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உன் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு போக போகிறார். Are you ready to walk with Him?
Are you ready to run with him like a Solomon? என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் உன் பின் ஓடி வருவேன் என்று அவன் சொன்னான். ஓ ரபா ஷகலபா. Today is a 51 days lockdown. 51 days live. God has given a greater strength to preach over 60 messages. Every time I sit in the Bible, God says, there is a verse, speak. There is a verse, speak. The treasure God has given to me, the Bible. The treasure God has given to me is the Bible. Come on people, dig it. Dig it. If you dig it, definitely you find more precious than the diamond, more precious than the platinum, more precious than the gold. It's there. எல்லாம் உருக்குலைந்து போகும். இந்த உலகம் எரிந்து சாம்பலாய் போகும், இல்லாமற் போகும். கர்த்தருடைய வார்த்தை ஒழியாதையா. Oh, the God word never perish in your life. When God has promised you something, that will come pass in your life. அது உன் வாழ்க்கையில் கடந்து வரும், கடந்து வரும். உன் வாழ்க்கையில் வந்தவர்களும் கடந்து போனார்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கைக்குள் கடந்து வரும். It will walk into your presence and will change your life. Oh, rashala tarakorabo shikalaba. All I need to say, Jesus, Jesus. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் தாழ்ந்தாலும் உம்மோடுதான். ஆமாண்டவரே, வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடு ஆண்டவரே, உம்மோடுதான். நான் தாழ்ந்தாலும் உம்மோடுதான். சொல்லுமா, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். 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 வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ஏதோ பாடவில்லை. You are coming into agreement. You are signing a contract this morning. இது பாடல்ல, யாரோ எழுதிட்டாங்க, ஈஸியா பாட்டு போலாம் நினைக்கிறீங்களா? No, this is not a song. This is a contract between you and God. This is an agreement between you and God. இன்னும் நீ பாடி இருக்கிற keep the word, because God never changes word. கர்த்தர் வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாத. You sang this song today. உமக்காக தான் நான் உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். இந்த வார்த்தை எப்போதும் உன் இதயத்தில் ரிங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், தொலித்துக் கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். I have signed a contract. Can I go to this function? No, I have signed a contract. Can I go to this party and enjoy? No, I have signed a contract. Can I sit with these coffers? No, I have signed a contract. Can I go out on my own? No, I have signed a contract. உனக்கு பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலை எல்லாம் வரும்போது நீ யோசிக்கணும், I have signed a contract. No more satisfying the people. They will perish tomorrow. இன்று சிரித்து பேசுவார்கள், நாளை மரித்து போவார்கள். அவர்களுக்காக நீ பாவம் செய்ய போகிறாயா, அல்லது உயிரோடு இருக்கிற தேவனுக்காக வாழப் போகிறாயா? Come to situation, come to agreement.
மாற்ற முடியாத நிலைக்கு வா. என்னை யாரும் மாற்ற முடியாது. என் தேவனுக்காக நான் வாழுவேன். என் தேவனுக்காக நான் வாழ்ந்து முடிப்பேன். மரித்ததுக்கு அப்புறம் வாழ்வது வேற விஷயம். But for this life God has given to you, it is the greatest opportunity to prove that you are the children of God. It is the greatest opportunity God has given to you to prove that you are a child of God. Hallelujah. Jesus, hallelujah. Oh Rabba Shalada Rabo Rika Rabba. Oh Rabba Shanda Natora Ko Shakola Bo Rika Rabba. நிறைய பேருக்கு ஐயோ பாஸ்டர் இப்படி சொல்றாரு, நான் கான்ட்ராக்ட் மீறினா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அவ்வளவுதான். என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. விதைப்பாய், இன்னொருத்தன் அறுப்பான். காரியத்தை செய்வ, இன்னொருத்தன் லாபம் காணுவான். அந்த சூழ்நிலைக்குள்ள போயிடாத. It's harsh for you. There are honey preachings going on around the world. God will bless you. God has grace on you. God is doing anything for you. நீ வாளாக்காம தலையாக்குவா, கீழாக்க மேலாக்குவார். இப்படியே சொல்லி 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 உசுப்பேத்தி பெரிய பாவி ஆக்கி நரகத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. I'm telling you today, this is your chance to change. You won't get another chance today. I'm telling you. For some people, you might die tonight. You might die tonight. You won't get another chance. Think like that. இன்று ராத்திரி நான் செத்து போவேன் என்று பயம் இருந்தால் இப்போது நீ மாறுவாய். ஏன் தினமும் நினைக்க கூடாது? ஏன் தினமும் நினைத்து அப்படி கத்தர்க்காய் வாழக்கூடாது? ஒவ்வொரு இரவும் ஐயோ இன்று நான் மரித்து போன என்ன செய்வேன்? கத்தரை கைவிட்டு விடுவாரு. கத்தர்க்காய் வாழ்வேன், கத்தர்க்காய் வாழ்வேன். Try to satisfy my God all the time. I'm telling you, that is the greatest happiness you ever seen in your life. I'm experiencing that happiness. That is why I'm sharing that thing. Sharing is caring. Sometimes I speak very harsh. Not me. The spirit that makes you speak harsh. எல்லாரும் தட்டி கொடுத்திருந்தா யார் அடிக்கிறது? தப்பு செஞ்சா திருத்த ஒருத்தன் வேணுமே. ஒருத்தன் வேணுமே. நேற்று நான் பேசிக் கொண்டிருந்தேன் ஒருத்திட்ட. மைக்கேல் ஜாக்சன் 50 வயசுல மரித்து போனான். The greatest pop singer, king of pop, super dancer. என்ன சொல்வான்? இப்போ நரகத்துல தான் இருப்பான். கண்டிப்பா he is in the hell 100%. He lived a life lavishly, enjoyed everything, but never seek to God. He did so much change facial, but he have given so much importance to the flesh. He doesn't know it will perish in age of 50. தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்க மாட்டான். இருந்தபடியே வாழ்ந்திருப்பான். இன்னைக்கு அவனோட நரகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவனை பார்த்து சொன்னவங்களாம், மைக்கேல் we love you மைக்கேல், you are super singer. மைக் சொல்லுவான், அட பாவிகளா, உங்களால் தானடா நான் இங்க இருக்கேன். டான்சரு பாப் சிங்கர்னு சொல்லி சொல்லியே என் வாழ்க்கையை ஆப்பு வச்சிட்டீங்களடா. எவனாவது கத்தரை பத்தி சொல்லி எனக்கு கொண்டும் திருத்திருந்தா இன்னைக்கு நான் இளைப்பாறுதல படுத்திருப்பேனே. யோசித்து பாருங்க. This is your chance. I'm telling you, change it. Today is the last day of your chance. Think like that. Come into agreement. உமக்காக தான் நான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் சொல்லும்போது கத்த சொல்றார், my son, come and enjoy my presence. மத்தேயு 25, 21, 23 அழகா சொல்றார், my faithful servant, come and enjoy my presence. என் உத்தமுள்ள ஊழியக்காரனே வந்து பிரவேசி என்ற ஒரு வார்த்தைக்காக அல்லவா நாங்கள் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். என் அன்புள்ள நேசரோடு நான் மார்பில் சாய்ந்திருக்க எவ்வளவு ஆசையா இருக்கிறது. யோவான் மட்டும்தான் சாய முடியுமா? என்னாலும் முடியும் ஆண்டவரே. 11 சீஷர்கள் பொறாமைப்பட்டார்கள் யோவான் சாய்ந்து கொண்டிருக்க. எதை சொன்னாலும் யோவான் மூலமாக சொல்லுவார்கள், யோவான் நீ சொல்லு, நீ கேளு, நீ கேளு. படிச்சு பாருங்க. எல்லாம் எங்க நீங்க படிக்க போறீங்க? பாசம் இருக்குதா? இருக்கு, படிச்சு பாருங்க.
God ready to take anyone in his heart? Are you willing to submit your life of God? Are you commit yourself 100%? Ready? Then God says, come and relax. வந்து இளைப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலை வேளையிலே அருமையான ஆராதனை கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ பாடலை பாடி சபைக்கு வந்தா 4 பாட்டு பாடணும், கண்டிப்பா பாடி அவனை 4 பாட்டு 3 பாட்டு பாடணும். This is not Methodist. இந்த மெத்தடுக்கே வேலை இல்லை. This is a move of a Holy Spirit. When Holy Spirit says something, I'll oblige to do it. I'm ready to do it. If he says go up to 10:30, I'm ready to go up to 10:30. ஒரு மணி நேரம் தான் ஆராதிக்க வேண்டும் என்று எங்கே சட்டம் இருக்கிறது? No. There are people go into churches as Methodists. Today first song 9 to 10 finish. முடிச்ச உடனே Holy Spirit 10 o'clock you may go now. Finish go. அப்படி சொல்ற ஆட்கள் இருக்காங்க. God never in the church, some of the churches, because they work on their time. If you work on the God's time, God says your time has come. Hallelujah. உன் வேலை வந்தது, எழும்பி பிரகாசி. உன் வேலை வந்தது, எழும்பி பிரகாசின்னு கர்த்தர் சொல்லுவார். Look for God's time, not your time. Seek your God in his time, not your time. உன் கன்வீனியன்ட்டா நல்லா தூங்கி ஏஞ்சில்ல, அவர் ராத்திரி 1 மணிக்கு உன் ஜோம் பண்ண சொன்னா ரெடியா இருக்கணும் பண்றதுக்கு. ஆண்டவரே நான் தூங்குற நேரம், நோ, இட்ஸ் மை டைம், யூ சீக் மீ, நாட் யுவர் டைம். 24 மணி நேரம் உனக்கு எனக்கு தான், கர்த்தருக்கு இல்லை. அவர் சொன்னா பேச ரெடியா இருக்கணும். கடைசியா பாடி முடிப்புமா? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆண்டவரே, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்கென்று அழைத்தீர். என் வாழ்க்கையில் கிடைத்த எல்லா சுகபோகத்தையும் குப்பை என்று எண்ணி உம்முடைய பாதத்தில் விழுந்தேன் ஆண்டவரே. என்னை கரம் பிடித்து உயர்த்தி இந்த நாளில் நடத்துகிறீர் ஆண்டவரே. ஏதோ 4 ஆண்டுகள் உங்களுடைய கரம் என்னோடு இருக்குது ஆண்டவரே. வேதத்தில் உட்காரும் போதெல்லாம் வார்த்தையை கொடுத்து என்னை தேற்றுகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ இதயங்களுக்கு காயம் கட்டும்படியாக என்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு பேசும்படியாக என்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு சுகம் தரும்படியாக தெரிந்தெடுத்திருக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ, இன்னும் வாழ, இன்னும் கிட்டி சேர எனக்கு கிருபை அருளும் ஆண்டவரே. தரைமட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்த மரித்து போகாமல் ஒவ்வொரு நாளும் உம்முடைய மண்டலத்துக்குள்ளாக, உம்முடைய நிலைக்குள்ளாக நாங்கள் வர கிருபை தாரும். Let us move into different level every day. Thank you for this wonderful day, God. Thank you for the wonderful praise and worship. Thank you for the greatest anointing placed on us. Thank you so much for everything done in our life. Thank you for the greatest consolation given today. Thank you so much. We love you, God. God bless you. God bless you. God bless you, each and everyone. In the mighty name I pray. Amen. Amen. Please be seated. Hallelujah. Hallelujah. Take your seats there. Go and take your seats. Oh, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Today, India is celebrating Mother's Day. UK celebrated on March 14th, I think. Every country has a different Mother's Day. For me, every day is a Mother's Day. Hallelujah.
I call every time my mommy, every day, every morning. Today I called about 4-5 times. She didn't answer my phone. I think I need to buy something for her. System. And I call every time and talk to her. Mother's Day made for certain people, not for everyone. The people who look after mother every day and talk to mother every day, for them there is no Mother's Day, is not necessary. It is not needed. The people who live abroad, the people who live far away, some people leave the mother in the home, elderly people home, care home. For them is Mother's Day. It's an illusion day. Some people live in abroad, okay, their situation different because they look after, they send money, that's different. But some people live locally, mother live next door, care home. They go with the flowers and then make them happy and come. Mother says, okay, one day you get the flower back. It's true. What goes comes around. ஒரு கதை இருக்கான். ஒரு அப்பா எப்பயோ நான் நினைத்த கதை இப்போ திடீர்னு எதிர்ச்சியாக வந்தது. நான் எதுவுமே திங்க் பண்ணுறதில்ல. when I come to stage, I come with the word of God, then God says change it, I change it. ஒரு அப்பா தன்னுடைய தாய்க்கு தினமும் ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு கொடுப்பார். இதை பிள்ளை பார்த்து கொண்டே இருக்கும். அந்த குறிப்பிட்ட பாத்திரம் தான் அந்த தாய்க்கு கொடுப்பார் அவர். இதை பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கும். தாய் ஒரு காலத்தில் மரித்து போகிறது. அப்போது அப்பா எல்லாத்தையும் தூக்கி போடுவார். அப்போது இந்த புள்ள போய் அந்த பாத்திரத்தை பத்திரம் வைக்கும். ஏன் இதை எடுத்து வைக்கிற? அம்மா நாம் எடுத்து வைக்கிறேன். இல்லைப்பா, நாளைக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா, நாளைக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த பாத்திரம் நான் உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் தகப்பன் உணர்ந்தார் தான் செய்தது இத்தனை நாளும் தவறு என்று. கழுதையை கொண்டு பேசினவர் குழந்தையை கொண்டு பேச மாட்டாரா? உன் தாயை மருமகள் நிமித்தமாக, மனைவி நிமித்தமாக, மருமகன் நிமித்தமாக கொண்டு போய் கேர் ரூமில் விட்டுருக்கேன்னு சொன்னா உனக்கு அந்த நிலைமை கண்டிப்பாக திரும்பி வரும். வாட் கோஸ் கம்ஸ் அரவுண்ட். உனக்கு அதை காட்டிலும் கேடு வரும். கர்த்தர் அப்படி தான் சொன்னார்ல, நேற்று அப்படி தான் சொன்னார். டிசேபிள் கிறிஸ்டியன்ஸ், டிசேபிள் பீப்புள் என்று சொல்லவில்லை, டிசேபிள் கிறிஸ்டியன்ஸ், ஊனமுள்ள கிறிஸ்தவர்களேன்னு சொன்னார். சர்ச்சுக்கு போகிறீங்க, எல்லாம் வரீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இல்லை, ஊனம். ஜபத்தில் வளர்ச்சி இல்லை, ஊனம். பைபிளில் வளர்ச்சி இல்லை, ஊனம். அவனை பார்த்து என்ன சொன்னார்? அதிக கேடு வராதபடி இனி பாவம் செய்யாதே. You well again, but don't do sin anymore. Stop sinning. Otherwise, your situation will worse than this. இப்போவாது நான் கூப்பிட்டேன், ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்கன்னு. நாளைக்கு கூப்பிடவும் முடியாது, வாயும் ஊமையாய் போகும். அதுதான் அவர் கத்த சொன்ன விஷயம். So, I wish every mother around the world happy Mother's Day. Because எனக்கு எத்தனையோ அம்மாக்கள் இருக்காங்க. ஒரு ஊழியக்காரன முறையில் என்ன சில பேர் அம்மான்னு கூப்பிடுறது, சில பேர் சகோதரின்னு கூப்பிடுறது. வயசை கேட்டு கூட சகோதரின்னு கூப்பிடுவேன், வயசு கம்மியாக இருந்தால் கூட அம்மானு கூப்பிடுவேன். என்னமோ தெரியல, அது ஒரு டச். எல்லா அம்மாக்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். மை ஹார்ட்டி ஃபெலிசிட்டேஷன் டு ஆல் லவ்விங் மதர்ஸ். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே பாஸ்டர், என்ன பேச போகிறீங்க? வரும்போதெல்லாம் சாட்டையை கொண்டு வரீங்க, குச்சியை கொண்டு வரீங்க என்று நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? அப்படி தெரியுது உங்களுக்கு. வார்த்தை சாட்டையாக தெரிந்தால் நீங்கள் பாவம் செய்கிறீன்னு அர்த்தம். வார்த்தை குச்சியாக தெரிந்தால் நீங்கள் இன்னும் பாவம் செய்கிறீங்க அர்த்தம். தப்பு செய்கிறவன் தானே போலீஸ்காரன் லட்டியால் அடிப்பான். யாரையாவது வீட்டுக்குள்ளே புந்து அடித்தானா? ரோட்டில் போனவனை தான் அடித்தான். அப்படி தான். அதனால் சில சமயம் நான் பேசும்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஓகே, லெட் அஸ் see. Today, as a Christians, what we need to improve என்று பார்க்கிறோம். என்ன நாங்கள் மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும், என்ன எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வில்டர்னஸ், வனாந்திரத்தின் வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனும் சந்திக்க வேண்டும். சந்திச்சாதான் கர்த்தரை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. The isolation period
this 51 days isolation period, quarantine period என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகம் உங்களுடைய எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி, உங்கள் நண்பரை பார்க்கக்கூடாது, உன் உறவை பார்க்கக்கூடாது, உன் வேலைக்கு செல்லக்கூடாது, நீ வீட்டில் இருக்கணும், ஐசோலேஷன். எதற்காக என்று யாராவது யோசிச்சிங்களா? எல்லாம் யோசிப்பீங்க, COVID-19 வரக்கூடாது, அதனால தான் எங்கள் வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. பட் ஆன் த ஸ்பிரிச்சுவல் ரெலம், ஆவிக்குரிய மண்டலத்தில் நான் யோசித்தது, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பு. இட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். ஒரு வரலாறு காணாத ஒரு நிகழ்ச்சி இது. தேசம் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் 7.5 billion people house arrested. Some of them is opened already. நம்ம ஊரில் திறந்தாங்களே முதல் கடை, என்ன ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் அவங்களுக்கெல்லாம். சும்மா வீட்டில் இருந்தான், அவனை கூப்பிட்டு திறந்து ரோடாக படுத்திருக்கான். ஒருத்தன் போட்டிருக்கான் ஃபேஸ்புக்கில், இந்தியா மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பியது. அப்படியே படுத்திருக்கான், படிக்கட்டில் படுத்திருக்கான். அதில் அவனை வேற கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க பாருங்க. இவனை மாதிரி முட்டாள் எவனும் இருக்க மாட்டான் இந்த டிவிக்காரன். அவனெல்லாம் ஒரு மனுஷன் நினச்சி போய் பேட்டி எடுக்கிறீங்களே. இவ்வளோ நாடு பதறிக்கொண்டு வியாதியிலும் வேதனையிலும் எத்தனையோ குடும்பங்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறது. உனக்கு சாராயம் முக்கியமாய் போய்விட்டது. அதை பேட்டி எடுக்க ஒரு குரூப். ஒரு முட்டாள்கிட்ட பேட்டி எடுத்தால் முட்டாள்தனமான பதில் தான் வரும். தெரிஞ்ச விஷயம் தானே, அதை பார்த்து எதுக்கு சிரிப்பதற்கு போட்டு. ஒரு சொல்றாரு, ஐ எம் நாட் அடிக்டட். அது இங்கிலீஷ் வேறு, அவர் படிச்சிருக்காராம். ஐ எம் நாட் அடிக்டட் பட் ஐ ட்ரிங்க் எவ்ரிடே. எவ்ரிடே ட்ரிங்க் அண்ட் ஸ்லீப் பட் ஐ எம் நாட் அடிக்டட். எனக்கு அந்த பழக்கம் கையில், பட் ஆனால் தினமும் அடிச்சுட்டு அது அது அப்படி தான் 31 நாளும் குடித்தாதான் எனக்கு நிம்மதி. ஆனால் அடிக்டட் இல்லையா? அன்பார்ந்த தேவ ஜனமே, அன்பா தேவ ஜனமே, நீ சென்று கொண்டிருக்க பாதை என்னென்று யோசித்துப்பார். கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த 51 நாட்கள் உன் வாழ்க்கையை மாற்றியதாக இருக்க வேண்டும். நீ காத்திருந்து குடிக்கின்றாய். ஆனால் ஒரு விதத்தில் நான் யோசித்தேன், இவர்கள் காத்திருந்து சாராய் கடை திறந்து குடித்தார்கள். ஆனால் கிறிஸ்துவர்கள் காத்திருக்க மனம் இல்லை. ட்ரெடிஷன், ஃபஸ்ட்டு சண்டே குடிச்சே ஆகணும். திராட்சை ரசம் அப்பம் சாப்பிட்டே ஆகணும். அது எதுக்கு சாப்பிட்றான்னு கணக்கு இல்லை. திராட்சை ரசம் அப்போ நான் சாப்பிட்டே ஆகணும் ஃபஸ்ட்டு சண்டே. ட்ரெடிஷன் ஆகி போயிட்டுது. இதற்கு விளக்கம் வேறு. வீட்டில் உள்ளவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறார்கள். இத்தனை நாள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள் பொறுப்பு இல்லாமல்? வீட்டில் உள்ளவர்கள் சில பேர் ஆஃப் லைசன்ஸ் கடை வைத்திருப்பார்கள். சாராய கடை தமிழில் சொன்னான், இங்கிலீஷில் ஆஃப் லைசன்ஸ். அவர்கள் கையாலே பிள்ளைகளுக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுத்தால் அது அபிஷேகம் வருமா, போதை வருமா? கம் ஆன், open your minds, open your eyes, don't be blind. You are spiritual blind. வீட்டில் இருக்கிற மூத்தவர்கள் வைத்திருக்கிற வியாபாரம் கர்த்தருக்கு விரோதமான வியாபாரங்கள். அவர்கள் கையால் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது பிள்ளைக்கு அது அபிஷேகத்தில் ஆடுதா போதையில் ஆடுதான்னு தெரியாது. ஏன்னா போத் லுக் சேம். அப்போஸ்தலர் நடவடிக்கை அப்படி தான் சொல்லுது. அவர்களை பார்த்தபோது வெறி கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்படி அபிஷேகம் இறங்கியது தான். மக்களை சொன்னாங்க என்ன வெறிச்சிருக்கிறாங்கன்னு. Look here, when you open the spiritual eyes, you can see his anointing or spirit, other spirit. அந்த விஷயத்தில் இவங்க பரவாயில்ல, 51 நாள் காத்திருந்து நேத்தாம எல்லாம் குடித்தாங்க. நான் காத்திருக்கிறேன். நேற்று கூட சபை மக்களோட பேசிய போது நான் சொன்னேன், let us wait. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, நெடுநாள் காத்திருக்குதல் இதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறோம். அந்த காரியம் வரும்போது, கணவன் வரும்போது 2 வருஷம் பொறுத்து கணவன் வரான் ஊர்லேருந்து, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வந்து போக முடியுமா அமெரிக்காவிலேருந்து? முடியாது. வெயிட் பண்ணி வரணும். அதே மாதிரி இதை வெயிட் பண்ணுவோம். ஓகே, let it be 3 months or 4 months or 5 months. நான் சொன்னேன்,
once the Sunday opens, that Sunday is our communion Sunday. அன்று நான் சொன்னேன், நீங்கள் எல்லாரும் அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுக்கும்போது உங்கள் கண்களில் கண்ணீர் வடியும், நானும் எனக்கும் வடியும். எனக்கு காத்திருந்தோம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக காத்திருந்தோம், நன்றி ஆண்டவரே. கம் இன் யூனியன், அதுதான் அர்த்தம். கம் இன் யூனியன், கூடமாக வந்து அவரே அப்படி தான் செஞ்சார். லூக்கா 22:14 தான் போட்டிருக்கு. He waited for 12 disciples to come in order to do that last supper. And he says on the 15th verse, Luke 22:15, I waited for this day eagerly. அப்படியே வெகு நாளாய் நான் ஆசையாய் காத்திருந்தேன் கர்த்தர் சொல்கிறார். என் கர்த்தரை காத்திருந்து காரியங்களை செய்யும்போது நாங்கள் ஏன் காத்திருந்து செய்யக்கூடாது? You are in house arrested now 51 days. இந்த 51 நாளில் கற்றுக்கொண்டது, மனைவி யார், கணவன் யார், தாய் யார், பிள்ளை யார், வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும், இதை எல்லாரும் கற்றுக்கொண்டிருப்பீங்க. ஒரு வித்தியாசம் வந்திருக்கும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவி இருக்கும். வேலை இருக்காது, காசு இருக்காது, ஆனால் சந்தோஷம் மிகுதியாக இருந்திருக்கும் என்பது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஹல்லேலூயா. God has given a greatest opportunity, and this COVID-19 has taught you so much not to go out, not to roam for nothing. Don't go and hug other people and kiss other people except wife. It taught so much. Keep yourself clean. Greatest opportunity in your life. For generations you can tell the people, this happened to us, be like that. Keep yourself clean. Hallelujah. It is wonderful. Okay, இந்த 51 நாட்கள் தனிமையாக இருந்தோமே, do you ever find a wilderness in your life? ஒரு வனாந்திரத்தில் இருப்பது போல் இருந்தீர்களா? எத்தனை பேர் இருந்தீங்க கத்தர்காய் காத்திருந்தீங்க? வனாந்திரம் என்பது கத்தர்காய் காத்திருப்பது. கத்தர்காய் காத்திருப்பது ஐசோலேஷன், 1-to-1 with God. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். First I want to see this Hebrew chapter 3 verse 7-8. Hebrew chapter 3 verse 7-8. இதை பார்த்துட்டு I'm going to go. Hallelujah. எபிரியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 7-8. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில், we need to listen to the Holy Spirit. Learn to listen to the Holy Spirit. So as the Holy Spirit says today, if you hear His voice. வனாந்திரத்திலே கோபம் மூட்டினது போதும், சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியை கண்டார்கள். Hallelujah. So as the Holy Spirit says today, if you hear His voice, do not harden your heart as you did in the rebellion during the time of testing in the desert, where your fathers tested and tried me and for 40 years saw what I did. இது இஸ்ரேல் மக்களுக்காய் சொல்லப்படும் ஒரு கருத்து. 40 வருஷம் அவர்களை வைத்திருந்தார். யாக்கோபு அந்த யோசேப்போட மக்கள் வருவதற்கு 10-20 நாள் தான் ஆச்சு, வந்துட்டாங்க கானானிலிருந்து. இதே மக்கள் மறுபடியும் கானானுக்கு செல்வதற்கு 40 வருஷம் ஆச்சு. God rooted them in a different way because God wants to deal with these people. இந்த மக்களோடு அசைவாட வேண்டும், மக்களோடு பேச வேண்டும், மக்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக கர்த்தர் அந்த வனாந்திரத்தின் பாதைக்குள்ளாக கடத்தி செல்கிறார். அவர்கள் என்ன பண்ணார்களாம்? கோபம் மூட்டினார்களாம். வனாந்திரத்தில் கோபம் மூட்டினது போதும். நீங்களே இன்னைக்கு வனாந்திரமான வாழ்க்கையில் உட்கார்ந்துருக்கீங்க, வீட்டில் பூட்டப்பட்டு. எத்தனை பேர் இன்னும் கர்த்தரை கோபம் மூட்டி கொண்டு இருக்கிறீங்க? இன்னும் சில பேர்லாம் அப்படியே பாக்ஸாக வாங்கி வீட்டில் வச்சுட்டு, ஆஹா 51 நாள்
டைம் தெரியாமல் குடிக்கலாம், டைம் தெரியாமல் எழுஞ்சிருக்கலாம் என்று வாழ்கிற மக்களும் இருக்கிறார்கள். கோபம் மூட்டியது போதும் மகனே, கர்த்தரை சோதித்து போதும். சோதனையால் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். Come on, let's not your heart be hardened. Do not harden your hearts as you did in the rebellion. கடினப்படுத்தாதிருங்கள். வாழ்ந்தது போதும். கர்த்தரை ஏமாற்றி கர்த்தரை சோதித்து வாழ்ந்தது போதும். ஒவ்வொரு கிறிஸ்துவன் வாழ்க்கையிலும் ஒரு wilderness இருக்கணும். Wilderness is one-to-one with God. Isolation is one-to-one with God. கதவை பூட்டி ஜெபம் பண்ணு கர்த்தர் சொல்லுகிறார். உன் கதவை சாத்தி ஜெபம் பண்ணு. உனக்கும் தேவனுக்கும் தனிமையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். சில காரியங்களை நீ பப்ளிக்கா ஸ்டேஜில் சொல்லி சாட்சியா சொல்லி ஜெபம் பண்ண முடியாது. சில அந்தரங்கமான காரியங்கள் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை மனிதன் தெரிந்து கொண்டால் தூற்றி திரிவான். அதனால்தான் சபையில் சில சாட்சி சொல்லக்கூடாது, கர்த்தரிடம் சொல்ல வேண்டும். சபையில் ஒருவாடு எனக்கு தெரிஞ்ச சகோதரி சொன்னாங்க, என்னை சபையில் எழுப்பி சாட்சி சொல்லும்போது உங்கள் சம்பளம் எவ்வளோ என்று போதகர் கேட்டாராம். சபையில் எல்லாருக்கும் முன்னாடி அந்த சம்பளத்தை அவங்க ஒரு வழி இல்லாமல் என்ன பாஸ்டர் கேட்குறாரு பப்ளிக்காக, நல்ல சம்பளத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ தான் பார்க்கணும் சர்ச்சில் இருக்கிற நல்லவங்களாம் கேட்டவங்களாண்டு என்னாச்சு அவ்வளோ வைத்தறிச்சலாம் எரிதான் புக்கு புக்கு புக்குன்னு. சம்பளம் எவ்வளோன்னு கேட்டாங்க. சில காரியங்கள் மேடையில் பேசக்கூடாது, மேடையில் சொல்லவும் கூடாது. சாட்சிகள் கர்த்தரோடு அந்தரங்கமாய் பேச வேண்டிய காரியங்கள் அந்தரங்கமாய் பேச வேண்டும். அவர் வெளிரங்கமாய் பதில் கொடுக்கிறவர். Hallelujah. When you speak to God in isolation, God will answer you in public. Hallelujah. உன் வாழ்க்கையில் wilderness இருக்கணும். If you are Christian, you need to experience the wilderness in your life. வனாந்திரத்தின் பயணம் இருக்க வேண்டும். இவர்கள் கோபமூட்டினார்கள். நீங்களும் அதை தான் செய்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருந்து நான் வருவதற்கு முன்பாகவே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துடுறாங்க. They spoke to me, Pastor. They called when I called them at 2 o'clock. They said, Pastor, waiting for 4 o'clock. 2 hours இருக்குங்க. Pastor, சீக்கிரம் வாங்க. Such a thirst, you know that. இந்த தாகம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருந்தா வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தை எனக்குள்ளாக அது உள்ளே போக வேண்டும். யோபு சொல்கிறான், உம்முடைய வார்த்தை எனக்கு தினமும் அப்பமாய் மாறியது. இட்ஸ் லைக் அ டெய்லி பிரெட் ஃபார் மீ. யோபு சொல்கிறான் 23:20. யோசித்து பாருங்க. காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை. Moses, let us take Moses. Exodus chapter 2 to 4, complete Moses' life. Finished 40 years in 2 chapters for Moses. 40 ஆண்டு காலம் அவன் அரசவில் வாழ்ந்து கொண்டு வருகிறான். அரசவில் வாழ்ந்து கொண்டு வருகிறான். ஒரு ராஜா, அடுத்த ராஜா அவன் தான். அவன் அங்கே இருந்திருந்தால் அடுத்த ராஜா மோசஸ் தான். பிகாஸ் எல்லாவற்றிலும் தெரிந்தவன், அறிவில் தெரிந்தவன், வில்வித்தில் தெரிந்தவன், பலத்தில் தெரிந்தவன், சகலவும் கற்று அவன் தெரிந்தவனாய் காணப்பட்டான். மோசஸ். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவனை அங்கிருந்து கொண்டு செல்கிறார். God said, Moses, time to leave. மோசஸுக்கு தெரியும் தான் எகிப்தியன் அல்ல, எபிரேயன் என்று தெரியும். எபிரேயன் தெரியும். என் சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்க தெரியும். ஆனால் அதை எப்படி கையாள அவனுக்கு தெரியவில்லை. ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை போட்ட போது எகிப்தியனை அடித்து கொன்றான். Such a terror person Moses. அப்படியே அடிச்ச டக்குனுட்டான். எபிரேயனுக்கு பயம், என்னடா அது வந்தான் அடித்தான் போட்டு தள்ளிட்டு போயிட்டேட்டான். டக்குனு அங்கேயே போச்சிட்டான். இவனடா இவனெலாம் ராஜாவாக வந்தா, ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய கல் மண்ணெலாம் சுமக்க சொல்கிறாங்க, இவனாம் ராஜாவுக்கு வந்தால் நம்மளுக்கு பிரச்சனையாச்சே.
அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அடுத்த நாள் 2 எபிரேயர் சண்டை போடுறாங்க. இப்போ யார் பண்ண மோசஸ் பார்க்குறான், இவனும் என் சகோதரன், இவனும் என் சகோதரன். ஏன்பா நீ 2 பேரும் சகோதரர் சண்டை போடுறீங்க? வை யூ ஆர் ஃபைட்டிங் ஈச் அதர், வாய்? உடனே அவன் சொல்கிறாங்க, உன்னை யார் அதிகாரியாக வச்சா எங்களுக்கு? எங்களையும் நேற்று மாதிரி அவனை மாதிரி போட்டதில் பார்க்குறியா? ஒரு உதவி செஞ்சால் ஒரு மனுஷனுக்கு நன்றியே கிடையாது ஒருத்தனுக்குமே. அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, உதவி செஞ்சால் நன்றியே கிடையாது. வாயை திறந்து எப்படியும் பேசுவார்கள். நான் கேட்டிருக்கேங்க, என் காது ரத்தம் வரலாம் பேசியிருக்காங்க. என்னோடு சாப்பிட்டு, என்னோடு இருந்து, என்னோடு பழகி எனக்கு விரோதமாக பேசியவர்கள் எத்தனையோ பேர். I'm telling you. அதே போல மோசஸ்க்கு நடக்குது. 2 பேரும் எங்களையும் போட்டு தரலான்னு பார்த்தியா? ஆஹா, இவங்களால புரிஞ்சிக்கவே இல்லையே. அப்படியே ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அரண்மனைக்கு போகலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளே பார்வோனுக்கு மெசேஜ் போயிடுச்சு, ஒரு ஆளை இவன் போட்டு தள்ளிட்டான். உடனே அவனை போடுறன்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணுறான். உடனே மோசஸ்க்கு அப்போ தான் தெரியுது நம்மளுடைய காரியம் இது இல்லைன்னு சொல்லி ஆரம்பிக்குது. வாக்கிங் டுவர்ட்ஸ் வில்டர்னஸ். அப்படியே போகிறான். இங்கே வனாந்தரத்தில் அப்படியே போய் 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 ஒரு தண்ணீர் இடத்துல போய் உட்காந்துருக்கான். யார் அவன்? ஒரு ராஜாக்குரிய தகுதி உள்ளவன். இஸ் அ பிரின்ஸ். எல்லா கலைகளும் கற்றுக்கொண்டவன். எங்கே போய் உட்காந்துருக்கான்? தண்ணியில் போய் உட்காந்துருக்கான். எல்லா பொண்ணுங்க தண்ணி அடிக்கிறாங்க. நான் சொல்கிற தண்ணி அது இல்லை, பம்பு. ஓகே, தண்ணி எடுத்து ஆட்டுக்கு கொடுக்குறாங்க. உடனே தமிழ்நாடு, அப்படியா, வண்ணாந்தத்துலேயே சாராய கடை இருக்கா? இல்லை, வண்ணாந்தத்தில் கிணறு இருக்குது. டக்குனு என்ன பண்ணுறோம், நம்ம நல்ல வார்த்தையெல்லாம் கெடுத்து வச்சுருக்கிறோம். செக்ஸ் என்ற வார்த்தை பாலினம், அதை தப்பாக்கி வச்சுருக்கிறோம். ஐட்டம் என்ற வார்த்தை ஒரு பொருளை குறிக்குது, அதை தப்பாக்கி வச்சுருக்கிறோம். நல்ல வார்த்தையை கெடுப்பது தான் எங்கள் வேலை. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், மோசஸ் போய் உட்காந்துருக்கான், துறவண்டையில் அமர்ந்திருக்கிறான். எக்ஸோடஸ் சாப்டர் 2 verse 15 ஐ திங்க். அங்கே பார்த்தீங்கன்னா அதான் இப்போ போடுங்க தம்பி. இது வந்து Pharaoh tried to kill Moses and Moses fled from there. Okay, let's change it, no problem. அதுலேருந்து நீங்கள் பார்க்க போகிற தெரியும். இங்கே பாருங்கள், அவங்க போயிருக்க அங்கே ஒரு கூட்டமான பெண்கள் வருகிறார்கள். வனாந்தரத்தில் கூட்டமான பெண்கள். மோசஸ் போய் அந்த பெண்களை தண்ணி பிடிக்க விடாமல் சண்டை போடுறாங்க அங்கே ஆக்கெல்லாம். அப்போ மோசஸ் போய் ஹெல்ப் பண்ணுறார். ஹீரோக்குரிய எல்லா டேலண்ட்டும் மோசஸ்கிட்ட இருக்குது. போய் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்புறம் எவ்வளோ பெரிய பிரின்ஸுக்கு என்ன வேலை? ஃப்ளாக் வாட்டர் த ஃப்ளாக்ஸ், ஆட்டுக்கு தண்ணி காமிச்சார். நான் தான் யோசித்தேன், கடவுள் பாருப்பா, எவ்வளோ பிரின்ஸை கொண்டு வந்து இ ஸ்டார்ட் ஸ்ட்ரெயிட் அவே ஜாப். ஆட்டுக்கு தண்ணி காட்டு. கத்தர் சில பேரை அழகாக ட்ரைன் பண்ணுறார். நான் இதை படித்தேன் உட்காந்து ராத்திரி. எக்ஸோடஸ் சாப்டர் 2 to 4, யூ ஷுட் ரீட் இட். படித்து பார்க்கும்போது ரொம்ப எனக்கு தனியாக சிரிப்பு வந்துச்சு. வைஃப்ட்ட சொன்னேன், எனக்கு சிரிப்பு வருதுமா, இப்போ நான் சொல்ல மாட்டேன், நாளைக்கு சொன்னால் தான் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோ பெரிய அரசன் அங்கே வந்து இஸ் வாட்டர் த ஃப்ளாக்ஸ். உடனே அந்த பொண்ணுங்களாம் வீட்டுக்கு டக்குன்னு குயிக்காக போயிட்டாங்க. அப்பா கேட்குறாரு, என்னம்மா எல்லாம் சீக்கிரம் வந்துட்டீங்க இன்னைக்கு? இல்லைப்பா, ஒருவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், அவர் தான் எங்களுக்கு ஆட்டுக்கு தண்ணி காமிச்சார். ஓ அப்படியா, அவர் வர சொல்லுங்க. உடனே வர சொன்ன உடனே அவருக்கு தன் மூத்த பொண்ணை கொடுக்குறார். ஒரு பொண்ணை கொடுக்குறார், கல்யாணம் பண்ணி வைக்கிறார். எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் பொண்ணு தேடி மாப்பிள்ளை தேடி அலையிறீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வில்டர்ஸில் உட்காருங்க, வண்ணாந்தத்தில் கர்த்தர் பொண்ணு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உட்காந்து யோசித்தேன், ஆண்டவரே இவ்வளோ பெரிய நாட்டில் உனக்கு பொண்ணு கிடைக்கல, காட்டில் பொண்ணு கொடுத்துரு ஆண்டவரே, நீ உங்களுடைய வேலையே வேலை ஆண்டவரே. இப்போ பாருங்க, போன இடத்துல மாமனார் சொல்கிறாரு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. மோசஸ் யாருன்னு தெரியாது, சரியாக தெரியாது, நமக்கு சொல்லியிருக்க மாட்டான். அமைதியாக தண்ணி. அப்புறம் என்ன பண்ணார், மாமனார் ஆட்டுக்கெல்லாம் தண்ணி கட்டுறது தான் ஒரு வேலை. பொண்ணு கொடுத்துருக்காருல்ல மாமனாருக்கு, உண்மையாக இருக்கார். உனக்கு மாப்பிள்ளை இல்லையா, பொண்ணு இல்லையா, கவலைப்படாத. ரோடு ரோடாக தேடாத, நாடு நாடாக தேடாத, காட்டிலேருந்து கத்தர் கொண்டு வருவார் நல்ல ஒரு மாப்பிள்ளையை.
ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்பிக்கை சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ தேடி போனா கிடைக்காது, கர்த்தருக்கு தேடினா அவர் எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. வண்ணாந்திரத்தில் அவன் தேடிய போது கர்த்தர் கொண்டு போறார், ஆட்டோமேட்டிக்காக நடத்துறார் எல்லாத்தையும். லைஃப் ஸ்டார்டட் ஃபார் ஹிம். இந்த 2-4 படிச்சீங்கன்னா தெரியும். அதில் இந்த 40 இயர்ஸை முடிச்சிடுவான் டக்கர். அப்படியே ஜஸ்ட் 2 சாப்டர் தான், அவனுடைய 40 ஆண்டுகள் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எக்ஸோடஸ் 40 சாப்டர் ஃபார் த இஸ்ரேல்ஸ், டோட்டல் இஸ்ரேல்ஸ். ரொம்ப அருமையான விஷயங்க. Wilderness changes your life. When you sit in the presence of God, things will start move. Hallelujah. நீங்க காரியங்களை தள்ளுவதற்காக எத்தனை நாள் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க, காரியங்கள் தள்ளப்படவில்லை. ஆனால் சமூகத்தில் உட்கார்ந்த போது நீங்கள் தள்ளாத காரியம் அதுவா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறத பார்க்குறீங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ்? கொஞ்சம் குறைங்க, என்ன நடக்குது என்று பார்க்குறீங்க. It is God that moves your life. Hallelujah. கர்த்தர் உன் வாழ்க்கையை அசைக்க ஆரம்பிக்கிறார். சங்கீதம் 46:10 பிரகாரமாக Psalm chapter 46:10 says, கர்த்தர் சொன்னார், நீ அமர்ந்திரு, நான் தேவன் என்று காணும்படியாக. This is the wilderness life. தனிமை கிடைக்கும் போது don't misuse the chance. Be in the presence of God. When you are alone, nobody is there in your house, such a wonderful opportunity to talk to God. You can cry to God. I do that. Sometimes when I'm on my own, in shootings in the rooms, I cry to God. நான் அழுதுக்காக, ஆண்டவரே என் வாழ்க்கை தான் என்ன இப்படியே போயிட்டுருக்கேன், I'm not happy. I keep on asking God. But whatever I did in my life, it flourished, it blessed by God. Because God knows my heart. I always help people. When God started talking to me in Malaysia, in the hotel, and things started changing my life. Hallelujah. சில பேர் யோசிப்பாங்க, கர்த்தர் பேசுவாரா? கர்த்தர் பேசுவான்ற கேள்வி கேட்டாலே you're not a Christian, you're not qualified Christian, get out. You lost your membership, get out of the church. There are people in the church ask question, did God speak? Then what do you think? Are you serving a dead God? Come on, awake. You disabled Christian. ஊனமுள்ள கிறிஸ்தவனே எழுந்திரு. My God can speak and walk and write. Come on, trust in God. Have a faith in God. That's why I say first understand that God is most important. First believe the God and then have a faith in God. தேவன் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். நீ நம்பினாலே உனக்கு கிடைக்கிற முதல் பரிசு eternal life. According to John chapter 3 verse 16. It says eternal life. Once you believe God, He said, I give you eternal life. And then you faith in God, all of the blessings will add it into you. மற்ற காரியங்கள் உன் வாழ்க்கைக்குள்ளாக ஓடி வருவதை நீ பார்க்கலாம். 40 ஆண்டுகள் God trained him, Moses, to be quiet. அவன் உடலில் இருக்க சரீரத்தில் இருக்கிற பலமெல்லாம் குறைஞ்சி, ஏன்னா 40 வருஷம் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு வச்சுருந்தவன் வண்ணாந்தத்தில் ஆடு மேய்ச்சி அப்படியே ஸ்லோவாயிட்டான். மசில்ஸ்லாம் தொங்கி அப்படியே ஸ்லோ ஆனோடனே, காட் இப்போ சொல்லுங்கள் என்ன பண்ணணும்? என் மக்களை நீ விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். அது வேறு கதை. That's different story. But God trains you in a wonderful way. Wilderness is the greatest opportunity for the Christian. Do not miss it and misuse it. Wilderness explanation is isolation. On your own. தனியாக, solitude. தனித்துவப்பட்ட ஒரு பிளேஸ் உனக்கு கர்த்தர் கொடுக்குறார். A solitude place. A solitude confinement. உன்னை தனியாக சிறுமைப்படுத்த சில கைதிகளை கொண்டு போய் தனியாக போட்டுருவாங்க. ஆள் நடமாட்டம் இருக்காது, சத்தம் இருக்காது. I think Nelson Mandela was like that for 28 years, I think. In his room, I think 2 foot and 6 foot. That's the size of the room, I think. That's what I heard. ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்குமா, அந்த ஓட்டையிலேருந்து ஒரு வெளிச்சம் உள்ளே போகுமா. That's it. அந்த வெளிச்சத்தை பார்த்தா he learned the timing. கதை தட்டி நெல்சன் மண்டேலா வாட் இஸ் த டைம் கேட்டால் சொல்லுவாரான், டைம் சொல்லுவாரான்.
That is why he experienced, because he used that solitude. Wonderful timing. He became a president. I think he seeked the Lord for that all long. அதுதான் சார் எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு. தேவனோடு ஐக்கியம். அதுதான் பிற்காலத்தில் பேசப்பட்டார். When you have that wilderness period in your life, say, thank God. Don't say, ஐயோ நான் அதமானேன் சொல்லாத. யாருமே இல்லைன்னு சொல்லாத. God has given you a greatest opportunity to talk to you. தனியாக இருக்கும்போது கர்த்தரோடு பேசுவார், உன்னை நிறைப்பார். Sometimes when I'm my own, சில சமயம் பசங்களாம் ஒய்ஃபு கூட போயிடுவாங்க. இப்போ நல்லா நேற்று சொன்னேன், ஐம் ரியலி ஹாப்பி அவனுக்கு கார் ஓட்ட கற்றுக்கிட்டான். ஸோ ஐம் ரிலாக்ஸ்ட். தனியாக காரில் போயிட்டு ஐம் ஹாப்பி. தனியாக வீட்டில் இருந்து ஐ லவ் டு ப்ரே. சம்டைம்ஸ் ரூமில் உட்காந்துருவேன். பெட்டில் என்னோடய பெட்டில் கார்னரில் உட்காந்தா ஐ நோ ஐ மீன் டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்கெல்லாம் வந்தால் டிஃப்ரெண்ட். பட் அங்கே உட்காந்துனா திஸ் இஸ் டைம் வித் காட். I take a Bible, next to me all the Bibles இருக்கும். I start writing. ஏதாவது ஒரு புக் எடுத்து எழுதிட்டே இருப்பேன். கர்த்தர் பேசி கொண்டு தலைப்பு கொடுப்பா, தலைப்பை வச்சு பேசுவேன், அதை வச்சு வார்த்தைகள் கொடுப்பா, பேசிகிட்டே இருப்பேன். Wilderness is the greatest experience in your life. Do not misuse it. கிறிஸ்துவனுக்கு ரொம்ப அவசியம். Moses was trained in wilderness for 40 years. And Moses was with God 40 days and 40 nights in the mountain on his own. He was face to face with God. He was face to face with God. When you face to face with God, I'm telling you, that is a wonderful moment. முதல்ல நீங்கள் படிச்சிக்கிற அந்த எக்ஸோடஸ் 2:4 முதல் கர்த்தர் பேசும்போது பயத்தில் மூஞ்ச மூடினவன் போட்டிருக்கோம். Moses closed his face. படிச்சு பாருங்க 2-4. He closed his face பயத்தில். இதே மோசஸ் சச்ச கரேஜ் ஆகி கர்த்தர் கேட்குறான், God, I want to see your face. See, when you are in the zone, when you are in the God, face to face, then you have the courage. He builds up the courage. God gives you anointing that builds up your courage and say, God, I want to see your face. God said, you can't see my face because you are human form now. If you see me, you will fry. You will fry because in human form, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. உயிரோடு இருக்க முடியாது கர்த்தர் சொன்னார். அவ்வளோ ஒரு மகிமை, அவ்வளோ சும்மா அந்த பின்னாடி நிழலோட்டத்தை பார்த்ததுக்கே மோசஸ் ஃபேஸஸ் வாஸ் லைக் லைட்னிங். இறங்கி வர்றான், பார்க்க முடியலை மக்களால், எல்லாரும் மூடிட்டாங்க. இப்படி தான் நிற்கிறாங்க. மோசஸ், we can't see you, we can't see you, we can't see you, come on, close your face, close your face. நான் கண்ணை மூடினா கூட எப்படி சொல்கிறது? Yeah, Hiroshima Nagasaki, when they dropped the bomb, nuclear bomb, one of the veterans said to me on the television, he said, I was behind a person. And I was behind the person, there was nuclear bomb exploded. I saw the person, complete skeleton, nerve system, body, everything. அதுதான் அந்த நியூக்ளியர் எதுக்கு எக்ஸ்ரே உள்ள போனால் அந்த லைட் போனோன்னு எல்லாம் தெரியுது. அவன் சொல்கிறான், அவ்வளோ பிரைட்னஸ் தான். I saw the X-ray in front of me. ஒருத்தர் நிற்கிறான், அப்படியே எலும்பு கூட தெரிஞ்சது, எல்லாம் தெரிஞ்சு. Such a powerful light force. Same thing. People said, Moses, we can't hold it. Can you close your face? I'm telling you today, be with God. Be with God day and night. I'm telling you, no one stand against you. No one stand against you. Rabba shakalabo rikalaba. God is talking to someone right now. You may be facing a problem. You may be facing a trouble. I'm telling you, God's presence is the right place to be. Once you be with God and once you come face to face with God, that's it. Your life is different. When you walk out of the zone, people see what's happening. I can't stand in front of this place. Oh my God. இந்த மூத்துல நிக்க முடியலையே என்று பயப்படுவார்கள். The same way, when this lockdown lift up, when you walk out of the house, people think there's a lion coming from the house. Hallelujah. ஒரு சிங்கம் புறப்பட்டு வருகிறது கர்த்தர் பார்ப்பாங்க எல்லாரும். கர்த்தர் சொல்வா, என் மகன் இத்தனை நாள் என்னுடைய பாதத்தில் இருந்திருக்கிறான். That is a secret. Whenever I pray, I know my prayer is answered. I have that
I know definitely. Because when you be with God, God will definitely answer your prayer. Hallelujah. This is the Moses' life, 40 years. Let's see Elijah, chapter 1 Kings chapter 19. That's one more wilderness in his life, Elijah. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். What's happening? Hallelujah. Hallelujah. If you see chapter 19, 1 Kings chapter 19, from verse 5. இங்க என்ன நடக்குதுன்னா, எலைஷா இதுக்கு முன்பாக ஒரு காரியம் நடக்கிறது. 400 people, 400 prophets he killed. அப்போது எசேபேல் சொல்றா, நாளைக்கு I will kill you. Same like that. அப்போ பயந்துட்டான் எலைஷா. அவ்வளோ பெரிய ப்ராஃபட். He frightened and said, okay, let me escape from this. He went to wilderness. வில்டர்னஸில் போய் உட்காந்துட்டான் தனியாக. அங்கே ஃபைல் ஆரம்பிக்குது. ஒரு சூறைச்செடிக்கு படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4லேருந்து பாருங்க, ஃப்ரம் 4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ண போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொன்னான். While he himself went a days of journey into desert, he came to a broom tree, called juniper tree, sat down under it, prayed that he might die. I have had enough, Lord. He said, take my life. I am no better than my ancestors. அவன் சொல்கிறான், என்ன வாழ்க்கையை முடிச்சுக்கொள்ள வந்துட்டான், பயந்துட்டான். நான் யாரோ ஒருத்தர் என்னை கொல்றதுக்கு ஆண்டவரே நீங்கள் என்னை எடுத்துக்கொள்ளுங்க. யாரோ என்னை கொல்ல பார்க்குறாங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை எடுத்து. அத்த சொன்னார், கம் ஆன் எலைஷா, are you? Come on, I am with thee. நான் உன்னோடு இருக்கேன் எலைஷா. You need to do more things in your life. சில வேளை பயத்தினால தங்களை மாய்த்து கொள்கிற மக்கள் இருக்கிறார்கள். அதில் கிறிஸ்தவர்கள் ஜாஸ்தி. கர்த்தர் உதவி செய்யலை, அது உதவி செய்யலை, எல்லாம் இப்படி சொல்லி they go finish your life. I'm telling you, it is not like that. My God is with thee. If the God is with Elisha, the same God is with you as well. Hallelujah. இங்க என்ன நடக்குது பாருங்க. ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். Hallelujah. Then he lay down under the tree and fell asleep. All at once an angel touched him and said, get up and eat. Oh my God. பயந்து போய் இருக்கிறான். அங்கே தேவதூதன் வரான், வந்து தட்டி எழுப்பி, எலைஷா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருங்கள், சாப்பிட சொல்கிறான். அப்போ என்னாச்சு, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்போது அவனை புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். He looked around and there by his head was a cake of bread and baked over hot coals and a jar of water. He ate and drank